கையை வந்து தலைக்கு மேல தூக்க முடியாம தலை வார முடியாம அவதிப்படுறவங்க, அது மாதிரி வந்து கை பின் பக்கமா போகாது, ட்ரெஸ் சேஞ்ச் கூட என்னால பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? அது மாதிரி இரவு படுக்கும் போது ஒரே பக்கமா படுக்கிறது, மாறி படுத்துட்டோம் அப்படின்னா ஏன்டா படுத்தோம் அப்படிங்கிற அளவுக்கு வலி வந்து அதிகமா வந்து இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தோம்னா அதசிவ் கேப்சுலைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரோசன் ஷோல்டரா இருக்கலாங்க. இது யாருக்கெல்லாம் வந்து வரும்னு பார்த்தோம்னா மோஸ்ட் காமனா 40ல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு, அதுலயும் வந்து பெண்களுக்கு வந்து அதிகமா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, தைராய்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மோஸ்ட் காமனா வரும். அது மாதிரி ஜாயிண்ட் மூவ்மெண்டே பண்ணாம இருக்கிறவங்களுக்கும் அதிகமா வருது. ஸோ வந்து ஃப்ரோசன் ஷோல்டர்னா என்னன்னா, நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய கேப்சூல்ஸ் வந்து போகக்கூடிய போதுமான ரத்த ஓட்டங்கள் வந்து போகாததுனால என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஜாயிண்ட் வந்து இறுக ஆரம்பிக்கும். இறுகி ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து பார்த்தோம்னா, உங்களால கை வந்து தூக்க முடியாது. அது மாதிரி கை இறக்க முடியாது, முதுகு பக்கம் கொண்டு போக முடியாது. அன்றாட வேலைகளை கூட செய்ய முடியாத அளவுக்கு ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலைமையா உருவாகும். ஸோ வந்து இந்த மாதிரியான சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்கு, ஃப்ரோசன் ஷோல்டர் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நம்ம மஜ்மாஸ் ஹெல்த் கேர்ல வந்து பார்த்தோம்னா இதற்கான முறையான வர்ம மருத்துவம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். வர்ம சிகிச்சை கொடுக்கறது மூலயமா ஜாயிண்டோட மொபிலிட்டி அதிகமாகுது. ஸோ அதிகமாகும் போது உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாம் நல்லா குறைய ஆரம்பிக்கும். சீக்கிரமாவும் ரெக்கவரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து இதை பத்தின தகவலுக்கு நம்ம மஜ்மாஸ் ஹெல்த் கேரை கான்டாக்ட் பண்ணுங்க.